I welcome you to the channel Syntax Plus. English model sentences இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இன்ஸ்டெட் ஆஃப் ரேதர் தேன், இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ரேதர் தேன் இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாடல் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்டடி ஃபார் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா இதற்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். இந்த வேலையை செய்வதற்கு பதிலாக பரீட்சைக்கு படிக்கலாம். ஸ்டடி ஃபார் எக்ஸாம், பரீட்சைக்கு படி. ஸ்டடி ஃபார் எக்ஸாம் ஃபர்ஸ்ட், முதல்ல பரீட்சைக்கு படி. இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க், இந்த வேலையை செய்வதற்கு பதிலாக. ரேதர் தேன் பாருங்கள், ரேதர் தேன் டூயிங் திஸ் ஒர்க் ஸ்டடி ஃபார் எக்ஸாம் ஃபர்ஸ்ட், இந்த வேலையை செய்வதற்கு மாறாக பரீட்சைக்கு படிக்கவும். ஸோ இது சாதாரணமாக சொல்கிறது, பர்பஸிவாக சொல்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் அண்டு ரேதர் தேன். இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இஃப் யூ வாண்ட், நீ விரும்பினால். யூ கோ, நீங்கள் போங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ, இஃப் யூ வாண்ட், யூ கோ. இதுவே நீங்கள் ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம், அவருக்கு பதிலாக. ஐ வாண்ட் டு கோ, நான் போக விரும்புகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம், ஐ வாண்ட் டு கோ. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப், இதற்கு பதிலாக. இன் பிளேஸ் ஆஃப் சம்திங் ஆர் சம் ஒன். இன்ஸ்டெட் ஆஃப் கட்டிங் ட்ரீஸ், மரங்களை வெட்டுதலுக்கு பதிலாக. பிளான்ட் மோர், இந்த பிளான்ட் அப்படிங்கிறது வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. நடுதல் அப்படின்னு அர்த்தம். பிளான்ட் மோர், நிறைய நடுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ், இதை செய்து கொண்டிருப்பதற்கு பதிலாக. யூ ஸ்லீப் வெல், நீங்கள் நன்றாக தூங்குங்கள். Instead of doing this, you sleep well. Instead of using bike, பைக் பயன்படுத்துவதற்கு பதிலாக. He uses a cycle, அவர் சைக்கிளை பயன்படுத்துகிறார். Instead of using bike, he uses a cycle. Instead of asking questions, கேள்விகள் கேட்பதற்கு பதிலாக. Instead of asking questions, try to listen first, முதல்ல கவனிக்க முயற்சி செய்யவும். Instead of asking questions, try to listen first. Instead of answering questions, பதில் சொல்வதற்கு பதிலாக. explain them, விளக்கம் கொடுக்கவும். Instead of answering questions, explain them. இதுவரையும் instead of, இதற்கு பதிலாக அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம். இப்போ rather, இதற்கு மாறாக. ரெண்டும் ஏறத்தாழ ஒரே மீனிங் தான். rather மீன்ஸ் மாறாக. rather nice, rather small, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ரேதர் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கலாம். அதாவது இதற்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரேதர் யூஸ் பண்ணலாம். காஃபி ரேதர் தேன் டீ, டீக்கு மாறாக காஃபி. ப்ளூ ரேதர் தேன் ரெட், ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ரெட் கலரை விட ப்ளூ கலர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரேதர் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ ரேதர் தேன் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் ஏறத்தாழ. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அந்த ரெண்டு விஷயங்களில் ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், இந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரேதர் தேன் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பதிலாக அதை செய்யி அப்படின்னு அர்த்தம். பட் ரேதர் தேனில் ரெண்டுமே ஓகே தான், அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரேதர் தேன் யூஸ் பண்ணலாம். He wanted to be a teacher rather than a government officer. ஒரு அரசு அலுவலருக்கு மாறாக அவர் ஒரு ஆசிரியராக ஆவதே அவரது விருப்பம். அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுமா டீச்சர் ஆகணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து டீச்சர் அப்படின்னு தான் சொல்கிறார். அதுதான் அவருக்கு விருப்பம். We will come on Friday rather than Saturday. சாட்டர்டேக்கு பதிலாக நாங்கள் ஃப்ரைடே வர்றோம். சாட்டர்டேயும் வரலாம், பட் ஃப்ரைடே வர்றது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. We will come on Friday instead of Saturday அப்படின்னா சாட்டர்டே வரமாட்டோம், அதுக்கு பதிலாக ஃப்ரைடே வரணும் அப்படின்னு அர்த்தம். The first one is used only for preference. ஸோ இதுக்கு பதிலாக அது அப்படின்னு சொல்கிறது instead of. The second one is used to give more importance to one. ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது. அந்த ரெண்டு விஷயங்களில் இந்த விஷயம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது, ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். rather than. Study for exam first instead of doing this work. இந்த வேலையை செய்கிறதுக்கு பதிலாக பரீட்சைக்கு முதல்ல படி. ஸ்டடி ஃபார் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் ஒர்க்.
rather than doing this work, study for exam first. இந்த வேலையை செய்ததற்கு மாறாக பரீட்சைக்கு படி. ஏன்னா பரீட்சைக்கு படிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மீனிங் தான் இந்த ரேதர் தேன் கொடுக்குது. ரேதர் தேன் வாஷிங் யுவர் கிளாத்ஸ், கம்ப்ளீட் த குக்கிங் ஃபஸ்ட். நீ கிளாத்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக மாறாக அதோட இம்பார்ட்டண்ட்டானது குக்கிங். அதை முதல்ல முடிச்சிடு. ஸோ சமையலை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் யுவர் கிளாத்ஸ். He deposited money instead of spending it. அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அவருடைய பணத்தை டெபாசிட் பண்ணிட்டாரு, சேர்த்து வச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். rather than riding a bike, go by walk. பைக்கில் போகிறதுக்கு மாறாக நடந்து போகலாமே. ஸோ எது இம்பார்ட்டண்ட்? நடந்து போகிறது ரொம்ப நல்லது, அது இம்பார்ட்டண்ட். அப்போ rather than யூஸ் பண்ணுறோம். பைக்கில் போகிறதுக்கு மாறாக நடந்து போகும். rather than riding a bike, go by walk. They arrange the paper number wise instead of distributing them. அதாவது பேப்பர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்பர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ they arrange the papers number wise instead of distributing them. இந்த வீடியோவில் rather than, instead of இந்த ரெண்டுமே அடிக்கடி நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழில் பேசுகிறப்பவே இதுக்கு பதிலாக, இது செய்கிறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் ரேதர் தேன் இங்கிலீஷில் அப்ளை பண்ணி நம்ம மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் நீங்கள் எழுதணும். அதில் இருக்கிற நவுன் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதுகிற வாக்கியங்கள் அர்த்தமுள்ளதாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதை இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறணும். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எழுதுறது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கலாம். தென் அதை சத்தமாக உங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லி பார்க்கணும். ஸோ அதான் ப்ராக்டிஸ். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களுக்கு கேட்கணும். அந்த வேர்ட்ஸ் ஃபெமிலியர் ஆகணும். ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் உங்களுடைய தாட்ஸை கன்வே பண்ண முடியும். ஸோ இந்த சேனலில் இதே மாதிரியான மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா பார்த்து அது எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி அதில் இருக்கிற ப்ரோனவுன், வேர்ப், நவுன், அட்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.